கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை இந்த நாளிலும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவனுடைய தயவுள்ள கரம் உதவி செய்வதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் காண்பீர்கள். எபேசியர் 3:20 நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே என்று சொல்லி வேத பகுதியை வாசிக்கிறோம். நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற பிரியமான தேவஜனமே, நீங்க நம்பிக்கையற்ற சூழ்நிலை இருக்கிறேன் என்று சொல்லலாம். ஒருவேளை அது உங்கள் திருமணம், உங்க வீடு, குழந்தை, பொருளாதாரம், வேலை, தொழில் அல்லது வியாபாரம், படிப்பு, எதுவாக வேண்டுமானால் இருக்கலாம். நாம் அனைவரும் ஒவ்வொருவரும் இதே போன்ற சூழ்நிலைகள் தான் எதிர்கொண்டிருக்கிறோம். நான் உங்களை ஊக்குவிக்கும்படி விரும்புகிறேன். இந்த வசன பகுதியின் மூலமாக நம்பிக்கையை இழக்காதீர்கள். நம்பிக்கையை இழக்காமல் இருப்பதுதான் மிகவும் முக்கியம். நீங்கள் நம்பிக்கை இழக்கும் போது உங்கள் உள்ளான மனிதன் பலவீனப்படுகிறார். நீங்கள் நம்பிக்கை இழக்கும் போது நீங்கள் நங்கூரம் இல்லாத கப்பலை போல் ஆகிவிடுகிறீர்கள். நீங்க மூழ்க தொடங்கி விடுவீங்க. நீங்க நம்பிக்கையை இழக்கும் போது விசுவாசத்தை செயல்படுத்துவது மிகவும் கடினம். ஏனென்றால் நம்பிக்கை இல்லாத நீங்கள் விசுவாசம் கொண்டிருக்க முடியவே முடியாது. அதுதான் வேதம் சொல்லுகிறது. நாம் வேண்டிக் கொள்கிறதுக்கும் நினைக்கிறதற்கும் மிக அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார். தொடர்ந்து விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் நீங்கள் எந்த காரியங்களில் வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டீர்களோ, கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு ஆமென்று மாமென்று இருக்கிறபடியால் அந்த வாக்குத்தத்தங்களை தொடர்ந்து பிடித்துக்கொண்டு விசுவாசத்தோடு ஜெபிங்கள். ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு அது ஒரு கன் மாதிரி, மிஷேல் கன் மாதிரி. நீங்கள் இங்கே ஜெபிக்கும் போது எத்தனையோ தூரத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு அற்புத அதிசயங்கள் நடக்குது என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையிலும் அதே நடக்கும். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலும் கூட விசுவாசத்தோடு ஜெபிங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். உங்களுக்குள்ளே வாசமாயிருக்கிறவர். அதனால நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற அவருக்கு விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் இருந்து ஜெபிக்க, விசுவாசிக்க, ஆராதிக்க, துதிக்க, அதே போல வேத பகுதிகளை வாசிங்க. அதிகமாய் சங்கீதங்களை வாசித்துக் கொண்டே இருங்கள். சங்கீத பகுதிகளை பொருத்தனையோடு இருந்து நான் இந்த சங்கீதங்களை வாசித்து முடிக்கிறேன், வேத பகுதியை வாசித்து முடிக்கிறேன். இதில் உள்ள வாசிக்க வேத பகுதியில் உள்ள ஆவியானவர் அந்த வார்த்தையின் மூலம் உங்களோடு பேசுவார். வார்த்தை கிரியை செய்யும். வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது நீங்கள் என்ன காரியத்திற்காக நீங்க ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்களோ ஆவியானவரே அந்த வார்த்தையின் மூலம் அவர் கிரியை செய்ய தொடங்கி விடுவார். அவர் வார்த்தையை கொடுத்தவர், வாக்கு மாறாதவர். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனிதனும் அல்ல. அவர் உங்களுக்குள்ளே இருந்து வல்லமையா உங்களுக்கு கிரியை செய்கிறவராய் இருக்கிறபடியா வேத பகுதிகளை அதிகமாய் ஆழமாய் தானியங்கள். அதிக நேரம் ஜெபத்திற்கு எடுத்துக்கொள்ளுங்கள். தனிமைப்படுத்திக் கொள்ளுங்கள். தனியா இருந்து வேத பகுதியை வாசித்து தேவனோடு கூட உறவாடுகிற அந்த ஐக்கியத்தை வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக நீங்கள் தனிமைப்படுத்தி ஜெபிக்கும் போது வாழ்க்கையில் எல்லா காரியத்திலும் ஜெயம் எடுப்பீர்கள். என்னுடைய அனுபவ சாட்சி அதுதான். இத்தனை நாட்களிலும் 2013 இந்நாள் வரையிலும் நான் தனிமைப்படுத்தி உபவாசம் பண்ணி வேதத்தை வாசித்து நான் ஜெபிக்கும் பொழுது எந்த காரியத்திற்கு ஜெபித்தனோ அது இந்நாள் வரைக்கும் தேவனாகி கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறவர், எனக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை நாவினவர். நான் என்ன யாருக்கு சொல்லாம இந்த காரியம் எனக்கு வேணும், இதை நடக்கணும், இவங்களுக்காக ஜெபிக்கிறேன், இவங்க அற்புதம் காணணும், அதிசயத்தை காணணும் என்று நினைத்து ஜெபிக்கிறேனோ எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் வல்லமையா செயல் பெற்றுக் கொண்டிருக்கிறார். உங்களையும் நான் உற்சாகப்படுத்துகிறேன். வேதத்தை வாசிங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் இழந்து போனதையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாததையும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் உங்களுக்கு உதவி செய்கிற தேவனுடைய பலத்த கரம் ஓங்கிய புயம் இன்றைக்கு உங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய சகோதரி இவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரொசாரியோ. God bless you all. Amen.